என்னத்த என்ன தோப்புக்குள்ள காலார் நடந்துட்டு வரீங்களா? ஆமா, உங்க குடும்பத்துல என்ன மாப்பிள்ளை நடக்குது? நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் கோவப்படுறீங்க? என்ன டாடி அம்மாச்சி டெரர் லுக்கு கொடுக்குது? ஏன் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? கேக்குற கேள்வியை பாரு. வீட்ல என்னதான் நடக்குதுன்னு ஒரு மனுஷன் கண்டுக்காம இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு குடும்ப தலைவன். சேம் சேம். இதோ என் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அந்த கேள்விதான் கேக்குறாங்க. நீங்களும் கேக்குறீங்களா? இருந்தாலும் சொல்றேன், இந்த குடும்பத்துக்கு நான் தான் குடும்ப தலைவன். இதுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஏன் மாப்பிள, உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டுல என்னென்னவோ நடக்குதாமே? இவ்வளவு சிக்கல் நடந்ததுக்கு அப்புறமும் என் மக மயில் என்னடானா பாண்டிக்கு பொண்ணை குடுன்னு வந்து கேக்குறான். இவனை எல்லாம் ஏன் தான் பெத்தமுன்னு எனக்கே அசிங்கமா இருக்கு. இந்த லட்சணத்துல கோபிப்பை என்னடானா இங்க வந்து மகாவுக்கே முத்தம் கொடுத்துருக்கான். கரும மானங்கட்ட குடும்பம். ஏன் மாப்பிள, உங்களுக்கு வெக்கமா இல்ல? வேற ஆளா இருந்திருந்தா இந்நேரம் நாக்க பிடிக்கிட்டு செத்து இருப்பான். சாகரதா? அதுல என்ன பிரயோஜனத்தை? கையில விஷத்தை வச்சுட்டு குடிக்க போறேன்னு சொன்னப்பவே தாராளமா குடிக்கன்னு சொல்லிட்டா உங்க பேத்தி. அத்தை என்னென்னமோ சொல்றீங்களே, இந்த கேவலம்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்பதானே வரேன். எனக்கு ரத்தம் கொதிக்குது மாப்பிள. என்ன தைரியம் இருந்திருந்தா இங்கே வந்து என் பேத்திட்டு அத்துமீறி நடந்திருப்பா அந்த கோபி பைய. இந்த மயில் என்னடா அந்த கோபியை போட்டு அடி அடின்னு அடிச்சு அது வேற பெரிய ரகளையா கிடக்கு. என்னது? மயிலு கோபி அடிச்சாரா? வெரி குட், வெரி வெரி குட். எப்படியோ அந்த குடும்பத்துல குழப்பம் வந்தா சரிதான். என்ன டாடி கோவி மச்சான் மகாக்கு முத்தம் கொடுத்ததுக்கு டென்ஷன் ஆகாம வெறுக்கிட்டு இருக்க? உனக்கு சேமா இல்ல? சி வாய முடு மாப்பிள. இதை நீங்க சும்மா விடக்கூடாது மாப்பிள. இந்த மகாவுக்கும் புஷ்பாவுக்கும் ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க. நீங்க பாட போற ருத்ர தாண்டவத்துல அப்படி அவங்க நடுநடுங்கி போயிடணுமா? இல்லத்த இல்ல, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி தான் நான் நடந்துக்க போறேன். என்னது? என்ன சொல்றீங்க மாப்பிள? ஆமாத்த, விஷம் குடிச்சு சாக போறேன்னு சொன்னப்பவே அலட்டிக்காதவள மறுபடியும் எதை சொல்லியும் பயமுறுத்த முடியாது. ஏற்கனவே ஓடி போய் அசிங்கப்படுத்திட்டா. நான் ஏதாவது சொல்ல போனேன்னா மாமா வீடு திருமையான்னு ஓடி போனவ மறுபடியும் வேற எங்கேயா ஓடி போயிடுவா. ஆமாப்பா, ஏற்கனவே பேப்பர்ல உன் பேரை போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. நீ ஏதாச்சும் திட்டினா அது ஓடி போயிட்டு அப்புறம் போட்டோ போட்டு அசிங்கப்படுத்திடுவாங்க. ஆமாடா, உன் தங்கச்சி அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டா. அப்போ கண்டும் காணாம தான் இருக்க போறீங்களா? அத்தை, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறது தான் ராஜதந்திரம்னு நான் நினைக்கிறேன். கோபிக்கு இப்பதானே அவங்க சித்தப்ப மூலியமா அடி விழுந்திருக்கு. அந்த குடும்பத்துல இதை விட பெரிய அடி விழும். அது வரைக்கும் நான் அமைதியா தான் இருக்கணும். இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி தான் நான் இருக்க போறேன். அப்ப டெய்லர் மை சிஸ்டருக்கு உமா கொடுத்த மேட்டர் எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே? கோபி மச்சான் அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு சைலண்டா வந்து கிஸ்ஸா போட்டு போயிருக்கான். அவங்க வீட்டில் தான் 5 பொண்ணு இருக்காளுங்க. நம்ம எத்தனையோ விதமாக முயற்சி பண்ணி கிஸ்ஸை போட போனால் கிழிச்சு அனுப்பிச்சிடாளுங்களே. என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஒரு வேளை தப்பாக முயற்சி பண்ணியிருப்போமோ? ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாக வரும். என்னடா பண்ற? இஞ்சி தின்ன குரங்காட்டம். ப்ராக்டிஸ் உமா ப்ராக்டிஸ். அடைச்சி போட. அண்ணே, சித்தப்பா இருக்காங்களா? இருக்காருண்ணே. என்னண்ணே, என்னென்னமோ நடந்து போச்சு. சித்தப்பா கூப்பிடுமா, பேசணும். கூப்பிடு. அப்பா, என்ன? கோபி அண்ணா வந்திருக்காங்கப்பா. உங்களை பார்க்கணுமா? நான் வீட்ல இல்லைன்னு சொல்லு போ. அப்பா, நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன்ப்பா. என்ன வெங்காயம், உண்மையை சொல்லிட்டேன். நான் இல்லைன்னு சொல்லு போ. போகிறேன்ல.
சொல்லுங்கம்மா. அண்ணே, அப்பா வீட்ல இல்லைன்னு. சித்தப்பா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கம்மா. ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்றதுக்காக தான் சித்தப்பா பார்க்க வந்தேன். 2 நிமிஷம் மட்டும்தான், கூப்பிடுமா. போ காமு. வேணாம், சித்தப்பா என் மேல இருக்க கோவத்தை ஓன்ட்ட காமிச்சிட்டு போறாரு. நானே பாத்துக்கிறேன். எங்க இருக்காரு? கொல்லப்புறத்துல. சித்தப்பா, ஏண்டா வந்த? என்ன தைரியம் தான் முன்னாடி வந்து நிப்படி போடா. என்னை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சித்தப்பா. இத பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னு நீ கொன்னே போடுற போடா. என் மேல தப்பே இல்ல சித்தப்பா. ஏய், ஏங்க உங்களுக்கு கிறுக்கிறுக்கு பிடிச்சு போடுச்சா? கோபி கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? வாய் முடியா நீ? ஒண்ணா நம்பர் அயோக்கியவன். இவன் என் முன்னால நிக்க கூடாது. நின்னால மரிச்சா இருக்க மாட்டேன். சொல்லிட்டு போக சொல்ல அவனை. சித்தப்பா, என்னை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். ஏய், நீ என்ன சொல்லி நான் என்ன கேக்குறது? அதான் எல்லாம் நடந்து போச்சேன். இத பாரு, நான் உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நானு எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன். நானு போடா. என்னென்ன கிறுக்கன் நடிச்சீங்களா? என்ன இழிச்சுவாய் நடிச்சீங்களா? என்கிட்ட ஒண்ணு நேரா பேசுறது, பிறகு மரவா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தா அதான் கண்ணால பாத்துறேன் நானு. நீங்க பார்த்தது தப்பு சித்தப்பா. அதை இப்படி அண்ணே வேணாண்ணே, நீ ஏன்டா வா அண்ணே. கோபி? அண்ணே, அவரை பத்தி உனக்கு தெரியுமில்ல, கோவக்காருப்பா. என்னப்பா இப்படி தரையில உட்காந்துட்டீங்க? என்னம்மா அப்பா பேசாம போறாங்க? நொந்து போயிருக்காரா? ஓ சித்தப்பா வந்து உங்களுக்கு எனக்கு ஒட்டு வரவில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். தாங்க வராடா அவரு. ஏமா? ஆமா, உங்க சித்தப்பாவும் பாண்டி போய் மகாவை பொண்ணு கட்டாங்களாம்ல. உனக்கு தான் எல்லா விஷயம் தெரியுமாமே. ஹெல்ப்பா பண்ற ஹெல்ப். அப்பா, எல்லாரும் பெரிய மனுஷன் ஆயிட்டானுங்க. இஷ்டத்துக்கு காரியம் பண்ணிட்டு நாம ஒரு முடிவு எடுத்தா நம்ம முன்ன தலையாட்டிட்டு தனியா போய் அவங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டியது. அப்புறம் நம்ம பேச்சுக்கு என்ன மரியாதை? நாம எடுத்த முடிவுக்கு தான் என்ன அர்த்தம்? நான் ரொம்ப நம்பி இருக்கிற இந்த 2 பேர் தான் இஷ்டத்துக்கு காரியம் பண்ண தொடங்கிட்டா நான் எங்க போய் முட்டிப்பேன்? ஒரு பெரிய மனுஷன் இங்க வந்து என் நெஞ்ச குத்தி ரணப்படுத்திட்டு போயிட்டான். இன்னொரு பெரிய மனுஷன் இப்ப வந்திருக்கான். என்னப்பா எப்பவும் இல்லாத மாதிரி பேசுறீங்க? நீ இத்தனை வருஷத்துல இப்படி நடந்துகிட்டது இல்லையாப்பா. இப்பதானே எல்லாரும் வேற வேற விதமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீ மயிலு என்ன பேசிட்டு போனான் தெரியுமா? சித்தப்பா என்னப்பா பேசினாரு? சித்தப்பா என்ன பேசினா என்ன? நீ உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரியவங்களா பார்த்து ஒரு முடிவு எடுத்தா எனக்கு சம்மதம் என் முன்னால ஒத்துக்கிட்டியா? வீட்டுல எல்லாருமா சேர்ந்து மகாவை உனக்கு தான் கட்டி வைக்கணும்னு முடிவு எடுத்தமா? அப்புறம் எப்படிடா நீ மயிலும் சேர்ந்து தனியா ஒரு முடிவு எடுப்பீங்க? மகாவை பாண்டிக்கு கட்டி வைக்கணும் நீங்க எப்படி தீர்மானம் பண்ணுவீங்க? அப்ப கேக்குறேன், அப்புறம் என் முடிவுக்கு என்ன மரியாதை? என் முன்னாடி நீ மயிலும் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு அப்புறம் தனியா போய் என் தலையை உருட்டுவீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லப்பா. இதுக்கு வேற என்னடா அர்த்தம்? ஏன்டா அப்படி கூத்தடிக்கிறீங்க? இதுக்கு பதிலா முதல்லயே என்னை ஒதுக்கி வச்சுட்டு நீங்களா எல்லாம் பண்ணி தொலை வேண்டியதுதானே? எல்லா முடிவை என்ன எடுக்க வச்சுட்டு அப்புறம் தனியா மயிலு போய் புஷ்பாவை பார்க்கறதும் பாண்டி போய் மகாவை பார்க்கறதும் அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? அப்பா, உங்களுக்கு தெரியாம சில விஷயங்கள் நடந்தது தப்பு தான். ஒரு நாள் சித்தப்பா கடைக்கு வந்து பாண்டிக்கு மகா மேல கொள்ள இஷ்டம், அவ கிடைக்கலன்னா அவன் பைத்தியமாயிருவான், இல்ல செத்து போயிடுவான்னு சொல்லி கதறி எழுத. ஆனா அண்ணங்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயம். இப்ப சொல்லிட வேணான்னு சித்தப்பா தான் சொன்னாரு.
சித்தப்பா அப்படி சொல்லும்போது எப்படிப்பா அதை மீற முடியும்? அவன் கேட்கறது இருக்கட்டா, நான் கேட்கறேன். மகா என்ன நிலமா வீடா பணமா? உயிருள்ள ஒரு ஜீவன். அதுக்கு உணர்வு, ஆசை, மனசு எல்லாம் இருக்கு. அவ ஆசையை தான் போட்டு உடச்சி சொல்லிட்டாளே எல்லாரும் முன்னாலையும். அதுக்கப்புறம் பாண்டி அவளை நினைக்கிறது தப்பு. மயில் உங்ககிட்ட வந்து சொன்ன பாரு, அது மகா தப்பு, முட்டாத்தனம். அதுக்கு நீ தொண போற. எனக்கு ஒரு சந்தேகம் கோபி, உனக்கு உண்மையிலேயே மகா மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கா? இல்ல அந்த ஈபி பொண்ணு மேல இருக்க பிரியத்தை மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு இதான் சாக்குன்னு பாண்டிக்கு விட்டு கொடுக்குறியா? ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, என்னோட கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த கனவுமே கிடையாதுன்னு. என்னுடைய கவனம் முழுக்க 5 தங்கச்சிக்கு மேலதான். இந்த விஷயத்தை உங்கள்ட்ட இருந்து மறைச்சதுக்கு சில காரணங்கள் இருக்குப்பா. பாண்டி இப்படி விருப்பப்படுறான்னு உங்கள்ட்ட சொல்லி மகாட்ட கேட்டு அவ விருப்பமே இல்லைன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டானா அந்த கதை அப்பவே முடிஞ்சிருக்கும், நீங்க வேணான்னு இருப்பீங்க. ஆனா பாண்டி சார்பா மகாட்ட பேசி மகாவோட சம்மதத்தை வாங்கிட்டா 2 பேருக்குமே பிடிச்சிருக்குப்பா, இதை நடத்துவீங்கன்னு சொன்னா நீங்க சரின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்காக தான்ப்பா இதை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். மகாதான் அவ விருப்பத்தை எப்போ சொல்லியாச்சே, அதை மாத்த நினைக்கிறது வேண்டாத வேலை. இவன் பாண்டி என்ன நினைக்கிறான், மயில் என்ன பேசுறான், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்ப நான் உன்ன நேரம் கேட்கறேன், உன் மனசுல என்ன இருக்கு? நீ மகாவை கட்டிக்க தயாரா? ஒரே வரியில எனக்கு பதில் சொல்லு. மகாவை கட்டிக்கிறதுக்கு எனக்கு தனிப்பட்ட முறை எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா. ஆனா அவனால எனக்கு வேணாம். இஷ்டமா இல்லையா? இஷ்டப்பா. அது போதும், எனக்கு விடு. மேற்கொண்டு இதுல எதனா குழப்பம் வந்துச்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னப்பா அமைதியாக உட்காந்துருக்க? என்னப்பா பார்க்குற? எங்கடா போயிருந்த? வெளியே போயிருந்தேன். கோபியை பாத்தியா? சாயங்காலம் பார்த்தேன். என்ன சொன்னான்? அண்ணன் என்கிட்ட வந்து பாண்டி இந்த மாதிரி சித்தப்பா பார்த்தியா, அவர் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்டார். ஆமாம், என்னப்பா பேரவரணி போயிருந்தியா? சொன்னானா? நடந்தது சொன்னானா? என்னப்பா ஏதோ வந்துட்டு வந்து நேரடியாக பேசணும் அப்படி சொன்னார். ஏன் கேட்குற? அதானே பார்த்தேன். அசிங்கம் பிடிச்சுவேன். பா என்னப்பா சொல்கிற? பாண்டி, அந்த கோபி பையனை எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான் அவனை? அயோக்கியனா இருக்கான்டா அவன். என்னப்பா சொல்கிற? அந்த மகா விஷயத்துல நமக்கு சாதகமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, எவ்வளவு நம்பினோம் அவனை. என்ன பண்ண தெரியுமா அவன்? அண்ணே என்னப்பா பண்ணுச்சு? அவன் நம்ம கிட்ட ஒரு விதமாவும் மகா கிட்ட ஒரு விதமாவும் நாடகம் ஆடுறான்டா அவன். நான் புஷ்பா வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு முன்னாடி கோபி அங்க இருக்கான். அவனும் மகாவும் நெருக்கமா தனியா. என்னப்பா சொல்ற? நிஜமா சொல்றியா? நிஜமாடா, சத்தியமா சொல்றடா. என் 2 கண்ணால பார்த்தேன்டா. அந்த கோபியை எவ்வளவு நல்லவன் நம்பிக்கிட்டு இருந்தாடா நம்ம. பாவி, என்ன பார்த்த? அவங்க 2 பேரும் நெருக்கமா. என்ன பார்த்த? சொல்லு, என்ன பார்த்த? டேய், அவங்க 2 பேரும் முத்தம் கொடுக்கிற அசிங்கத்தை என் கண்ணால பார்த்தடா. நீ எனக்கு முக்கியம்டா. நீ தாண்டா எனக்கு முக்கியம். டேய் பாண்டி, உனக்காக என் அண்ணனே நீ வேண்டாம் சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு வந்துட்டா. நேருக்கு நேரே நீங்க வேண்டாம் போங்க சொல்லிட்டு வந்துட்டா. நானு உன்னை தாண்டா நம்பியிருக்கேன். டேய், உன்னை தாண்டா நான் மலைப்பூர்வ நம்பியிருக்கேன் நானு. அந்த கோபி கடை துரோகிடாவே. அவனை இனிமே நம்பி பிரயோஜனமே இல்ல. ஆமா, அந்த மகாபுண்ணு அவன் மேலே எதிர கிறுக்கா இருக்கா. எதுக்குடா அவளை போய் அவளை பத்தி பேசாத.
அவ எனக்குன்னு பிறந்தவ. அவ என்கிட்ட தான் வந்து சேரணும். சேருவா. அதுக்கு இடையில எவன் குறுக்க வந்தாலும் சரி சீவிடுவேன். பாண்டி பாண்டி புரியுதுடா புரியுதுடா. நானே கொதிச்சு போய் தனிய முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன்டா. உன் மனசு என்ன பாடுபடுன்னு எனக்கு தெரியும்டா. இப்பதான் பொறுமையா இருக்கணும்டா. பொறுமையாரு. காலையில தெளிவா ஒரு முடிவு எடுப்போம். எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் தானே முடிவு எடுக்கணும்.